தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த முறை 21 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள். அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழகத்தை ஆளப்போகிறவர்களை தேர்ந்தெடுப்பதில் தங்கள் ஒவ்வொருவரின் வாக்கும் முக்கியம் என்பது இவர்களின் பெருமிதத்தை அதிகரித்துள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஓட்டு போடுகிற பெற்றோர்களையும் பெரியவர்களையும் தொலைவிலிருந்தே பார்த்துக் கொண்டிருந்த இளம் தலைமுறையினர் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதில் முதன்முறையாக பங்களித்திருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுற ஜென்ரேஷன் தான் இப்போ வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட உரிமையை நான் நிறைவேற்றினதுக்கு. நான் ஓட்டு போட்ட கட்சி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். எஜுகேஷனில் டெவலப் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். நான் ஓட்டு போட்ட கட்சி வின் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். இதற்கு முன்பு வாக்களித்த அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட நல்ல அரசியல் புரிதலுடனே வாக்களித்திருப்பதாக கூறுகிறார்கள் புதிய வாக்காளர்கள். மதுவிலக்கு இலவச கல்வி கொண்டு வரேன்னு சொல்லுறவங்களுக்கு ஃபேவராக நான் ஓட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆட்சி அமைன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எஜுகேஷனல் பேசிஸில் நல்ல திட்டங்களை கொண்டு வரவங்களுக்கு நான் ஓட் பண்ணியிருக்கேன். இலவச கல்வி, தரமான கட்டமைப்பு, மதுவிலக்கு என்று பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்திருப்பதாக கூறுகின்றனர் புதிய வாக்காளர்கள். கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்கேன். கல்வித்துறை எல்லாம் ஒழுங்காக வரும்னு நினச்சின்னு ஓட்டு போட்டிருக்கேன். முதல் முறையாக வாக்களித்திருக்கும் இளம் வாக்காளர்கள் அடுத்ததாக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.